Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரவையும் தேங்காவும் இருந்தா போதும், நல்ல சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி வீட்லயே டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க ரவை தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் வந்து குறைச்சி வச்சுக்கலாம். ரவை வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இந்த ரவை இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன். ரவையை குறைஞ்சது ஒரு 3 நிமிஷமாவது நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே வறுத்துக்கலாம். 3 நிமிஷங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, நீங்கள் 5 நிமிஷம் கூட வறுத்துக்கலாம். ஆனால் ரவையோட கலர் வந்து மாறக்கூடாது. ஆனால் நல்லா வறுத்துக்கணும் ரவையை. அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு வறுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். நீங்கள் வறுத்த ரவையை கடையில் வாங்கினாலும் குறைஞ்சது ஒரு 2 நிமிஷமாவது நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு செய்யுங்க, அப்போ நல்லாயிருக்கும். வறுக்காத ரவையாக இருந்தால் ஒரு 3-4 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். தீ வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேம் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் தேங்காவை நல்லா வறுத்துக்கணும். நீங்கள் கடையில் தேங்காய் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கடையிலே வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து விற்பாங்க, அதை வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நம்ம தேங்காய் வறுத்துட்டு செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து ஒரு 4 நாள் கூட வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவை நல்லா வறுத்துட்டு செய்யுங்க. இல்லை செய்கிற ஸ்வீட் வந்து ஒரே நாளில் காலி ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வந்து வறுக்க வேணாம், அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 2-3 நாளாவது வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி தேங்காவை வறுத்துட்டு செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு நான் ட்ரை ஆகிற அளவுக்கு தேங்காவை வறுத்துக்கிட்டேன். குறைஞ்சது ஒரு 5-6 நிமிஷத்துக்காக நீங்கள் வறுக்கணும். ரொம்ப ட்ரையாக வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 8 நிமிஷமாவது ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 5-6 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டேன். திரும்ப ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு இந்த தேங்காவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் திரும்ப கேஸ் மேலே கடாய் வச்சுட்டேன். இப்போது கடாயில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் தீ ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து பாகு எடுக்கணும். அதனால் தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா சீக்கிரமாக ஒரு கம்பி பதம் வந்துடும். கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது கரெக்டான பதத்தில் நம்மளால் பாகு எடுக்க முடியும். நம்ம பர்ஃபி எல்லாம் செய்யும்போது ஒரு கம்பி பதம் எடுத்து தான் செய்யணும், அப்போ தான் வந்து பீஸ் போட முடியும். உங்களுக்கு பீஸ் போட தேவையில்ல, அப்படியே ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண வேணாம். சர்க்கரை கரைஞ்சி ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ணிவிட்டு ரவையும் தேங்காவையும் சேர்த்துக்கலாம். ஆனால் பர்ஃபி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் போட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அப்போ தான் பர்ஃபி சாப்பிட்ற ஃபீல் வரும் நமக்கு. அதனால் ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம பாகு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நான் வந்து பாகு எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பாகு எடுத்து இப்படி விரலில் நம்ம தொட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது நடுவில் ஒரு கம்பி மாதிரி ஒரு லைன் போகும். அப்போது அதுதான் கரெக்டான பதம். ஒரு கம்பி பதத்துக்கு பாகு வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ரவையை வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 ஒன்றா சேர்த்துடுறேன். சரியாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பார்த்து நீங்கள் பாகு ரெடி பண்ணுங்கள். ரொம்ப பாகு முருகிடுச்சுனாலும் அதுக்கப்புறம் சர்க்கரையாக இருக்கும் சாப்பிடும்போது பாகு ரொம்ப முருகிட்டா. அதனால் கரெக்டாக ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் பார்த்து நீங்கள் குக் பண்ணுங்கள். அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்களா இருந்தால் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக இருக்கும். நல்லா குக்காக கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு ட்ரே எடுத்துக்கோங்க. இந்த ட்ரேயில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நான் வந்து ஃபுல்லாக தடவி விட்டுடுறேன். பர்ஃபி ரெடி ஆனதுமே வந்து நம்ம இதில் ஊற்றி நல்லா ஆற வைக்கணும். அதனால் இப்போவே ரெடி பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா நெய் சேர்த்துக்க போகிறேன். இது கூட ஏற்கனவே ரவையை வறுக்கும் போது நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்பூன் ஃபுல்லாக இப்போ நெய் சேர்த்துருக்கிறதுனால 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன்.
கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா மணத்துக்காக. இப்போ திரும்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கொஞ்சம் கெட்டியாகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். எவ்வளோ இலக்கமாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் வந்து நம்ம சேர்த்துடலாம். நெய் வந்து ட்ரேயில் நல்லா தாராளமாக தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், ஒட்டாமல் எடுக்க முடியும். இப்போ நல்லா ஃபுல்லாக நம்ம இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே எடுத்து வச்ச தேங்காவை மேலே தூவிக்க போகிறேன். சும்மா அழகுக்காக மேலே நம்ம தூவிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தேங்காய் மேலே தூவி விட்டதுக்கு அப்புறமா இது கூட பாதாம் கொஞ்சம் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாமையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாம், பிஸ்தா வேணாலும் துருவி சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். சூடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும். அப்போ தான் வந்து நம்மளால் பீஸ் போட முடியும். நல்லா சூடாகட்டும். குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது நல்லா சூடாகட்டும். பர்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது ஒரு கத்தி எடுத்துகிட்டு அந்த கத்தியில் நெய் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஒட்டாமல் கட் பண்ணுறதுக்காக நம்ம நெய் தடவிக்கிறோம். ரொம்ப சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் பீஸ் போட முடியாது. அதனால் ஓரளவுக்கு சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா சூடு ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் பீஸ் வேணுமோ அதுக்கேற்றது போல நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் சூடு இருக்குது. அதனால் இப்போயே நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பீஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மற்ற பீஸ்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நல்லா ஃபுல்லாக சூடு ஆற வச்சிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஃபுல்லாக உங்களுக்கு கரெக்டாக வரும் ஒட்டாமல். இதே போல் எல்லா பீஸையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை கப் ரவை, அரை கப் தேங்காய் வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம பர்ஃபி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த ஸ்வீட் இருக்கும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட உடனே வீட்டில் தேங்காய் ரவை இருந்தால் போதும், நீங்கள் டக்குன்னு இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் தேங்காய் ரவை பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.